ராமர் இல்லாத சமயத்தில் சீதையை கடத்தி சென்றான் ராவணன். சீதையின் மனதை எப்படியாவது மாற்ற நினைத்தான் ராவணன். சீதைக்கு 12 மாதங்கள் அவகாசம் கொடுத்தான். சீதை சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த காலத்தில் சீதையின் கற்புக்கு களங்கம் ஏதும் நிகழவில்லை என்று அறிகிறோம். அத்தனை நல்லவனா இந்த ராவணன்? ராவணனே இதற்கு காரணம் சொல்கிறான். தெரிந்து கொள்வோமே. வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டம். ராமபிரான் வானரப்படைகளுடன் மகேந்திர மலை, சஹ்ய மலை, மலைய மலையை தாண்டி வேலாவனம் என்ற காட்டை தாண்டி கடற்கரை அருகில் வந்து சேர்ந்தார். இவர்கள் கடலை கடந்து இலங்கை வந்து விட்டால் என்ன செய்வது? ஹனுமான் என்ற ஒரே ஒரு வானரன் வந்தே இலங்கையை கலங்கடித்து விட்டான். கோடிக்கணக்கான வானரர்கள் இலங்கைக்குள் நுழைந்தால் என்னவாகும்? இனி என்ன செய்ய வேண்டும் என்று ராவணன் சபையை கூட்டி மந்திரிகளிடம் ஆலோசனை நடத்தினான். ராட்சசர்கள் பலர், படைத்தளபதி பிரஹஸ்தா, வஜ்ரதம்ஸ்ட்ரா, கும்பகர்ணன் பிள்ளையான நிகும்பன் ஆகியோர் ராவணனுக்கு ஆதரவாக பேசினார்கள். பிறகு விபீஷணன் பேசினார். விபீஷணன் மட்டும் சீதையை தகுந்த மரியாதையுடன் திருப்பி அனுப்பிவிடு என்றார். உடனேயே சபையை கலைத்து விட்டு வெளியே சென்று விட்டான் ராவணன். பிறகு ராவணன் அரண்மனைக்கு சென்று மீண்டும் விபீஷணன் சொல்லி பார்த்தார். சீதையை அனுப்ப முடியாது என்று மீண்டும் நகர்ந்தான் ராவணன். அடுத்த நாள் மீண்டும் சபை கூட்டினான் ராவணன். 6 மாத தூக்கத்துக்கு பின் சபைக்கு வந்திருந்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ராவணன் செய்த இந்த பேடித்தனமான காரியத்தை கடுமையாக கண்டித்தான். இருந்தாலும் ராமரை கொன்று யமலோகம் அனுப்புவேன், கவலைப்படாதே என்று சொல்லி அமர்ந்தான். பிறகு மகா பலசாலியான மகாபாஷ்வன் என்ற ஒருவன் ராவணனை பார்த்து கை குவித்து பேசினான். ராமன் ஒரு சிறு பொடியன். அவனால் மரத்தில் இருக்கும் தேன் கூட்டில் உள்ள தேனை கூட எடுக்க முடியாது. நீங்கள் ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கே யார் ஈஸ்வரனாக முடியும்? எதிரிகளை ஒடுக்க சீதையை பலாத்காரம் செய்யுங்கள். அவளை அனுபவித்து விடுங்கள். பிறகு ஏற்படும் விளைவுகளை நாம் பார்த்து கொள்ளலாம். கும்பகர்ணன், உங்கள் மகன் இந்திரஜித் உங்களுடன் இருக்கும் போது அந்த இந்திரன் தன் ஆயுதங்களை வீசினாலும் தடுத்து விடுவார்கள். சீதையை தானம் என்ற ரீதியில் திருப்பிக் கொடுப்பதோ சமாதானமோ பேதமோ இங்கு தேவையே இல்லை. தேவைப்பட்டால் போல் செய்வோம். நம்மை எதிர்த்து எவன் வந்தாலும் அவன் மீது நம் ஆயுதங்கள் பாயும் என்று ராவணனுக்கு சாதகமாக பேசினான். மகாபாஷ்வன் பேசிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ராவணன் அவனுக்கு பதில் அளித்தான். மகாபாஷ்வா, நான் சொல்வதை கவனி. இது எனக்கு மட்டுமே இருந்த ரகசியம். இது பல காலங்கள் முன் நடந்த ஒரு சம்பவம். நானே அதை உனக்கு சொல்கிறேன். புஞ்சிகஸ்தலா என்று ஒரு தேவ கன்னிகை சத்தியலோகத்தில் உள்ள பிரம்ம தேவனை பார்க்க ஆகாய மார்க்கமாக அக்னியை போன்று சென்று கொண்டிருந்தாள். அவளை பலாத்காரம் செய்து அனுபவித்தேன். கலங்கிய குட்டை போல ஆன அவள் பிரம்ம தேவன் இருக்கும் சத்தியலோகத்துக்கு ஓடினாள். பிரம்ம தேவன் நடந்ததை அறிந்து கொண்டார். என் மீது கோபப்பட்டு என்னை சபித்தார். இனி எந்த ஒரு பெண்ணையாவது பலாத்காரம் செய்து கெடுக்க நீ முயன்றால் உன் தலை சுக்கு நூறாகி போகட்டும் என்று சொல்லிவிட்டார்.